கந்தர்கோட்டை தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு சின்னதுரையாகிய நான் பெரும் மதிப்போடு வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக கந்தர்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் பேசுகிற போதெல்லாம் கந்தர்கோட்டையின் ஒரு உழைப்பாளி மக்களின் தொண்டன் என்கிற உணர்வோடு நான் பணியாற்றினேன். ஒவ்வொரு முறையும் பேசுகிற போது கந்தர்கோட்டை தொகுதி மக்களின் கோரிக்கைகளையும், தொழிலாளி வர்க்கம், விவசாய தொழிலாளிகளுடைய கோரிக்கைகளையும் சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். கந்தர்கோட்டை தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் முயற்சிகளை இக்காலத்தில் செய்திருக்கிறேன். பெரிய மாற்றங்கள் வருவதற்கு தளபதி அவர்களுடைய ஆதரவோடு பல கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறேன். குறிப்பாக கந்தர்கோட்டையை பேரூராட்சியாக்குவதற்கும், கந்தர்கோட்டையில் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும், கந்தர்கோட்டை தொகுதியில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் பல மாற்றங்களை இக்காலத்தில் செய்திருக்கிறேன். தொடர்ந்து இத்தகைய பணிகளை செய்திடுவதற்கு மீண்டும் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி மக்களிடம் செல்கிற போது மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் தன் வீட்டு பிள்ளையாக ஏற்று மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்தனர். ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து வாக்குகள் கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்தையும் சந்தித்து வாக்குகள் கேட்டிருக்கிறேன். அப்போது எல்லோரும் என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அவர்கள் வீட்டு பிள்ளையாகவே என்னை பார்த்தது என்பது என்னை நெகிழச் செய்திருக்கிறது. கந்தர்கோட்டையின் மாற்றத்திற்காக, கந்தர்கோட்டை தொகுதி மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபடுவதற்கு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை ஏற்று கந்தர்கோட்டை தொகுதியின் வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மாற்றுவதற்காக, கந்தர்கோட்டை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்தில் வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கந்தர்கோட்டையின் வளர்ச்சி தான் இன்றைக்கு வான்மலையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற கந்தர்கோட்டை மக்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று வந்தால் தொழில் வளர்ச்சி தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சியையும் வேளாண்மையையும் இரண்டையும் இரு கண்கள் போல் பாதுகாப்பதற்கு கந்தர்கோட்டையின் குரலாக மீண்டும் சட்டப்பேரவையில் ஒலித்திட எனக்கு ஒரு வாய்ப்பினை மீண்டும் தாருங்கள் என்று கந்தர்கோட்டை தொகுதி மக்களிடம் அன்போடு கேட்டு சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.